நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில போயிடுங்க. சிஸ்டர், ஒண்ணும் இல்ல. இவங்களை ஒரு முறை பார்த்து இவங்க கிட்ட நன்றி சொல்லணும். ஆனா இவங்க யாரையும் சந்திக்க விரும்பல. இது அவங்களுடைய பெருந்தன்மை. இவங்க எனக்கு மட்டும் இல்ல, என் மொத்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய உபகாரம் செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு முறை அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லணும். நான் வேற ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. பூஜா, இவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. பூஜா, நீங்க பண்ற இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் மிகப்பெரிய உபகாரம் பண்றதுக்கு முன் வந்திருக்கீங்க. நீங்க என் அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அந்த கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். நன்றிமா. அண்ணே, டீ எடுத்துக்கோங்கண்ணா. இல்ல, எனக்கு வேண்டாம். சூர்யா, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருங்க, அத்தைக்கு தான் கிட்னி ரெடி ஆயிடுச்சுல்ல. தைரியமா இருங்க, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். அவங்க நல்லபடியா குணமாயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. டீ குடிங்க. அண்ணன் நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு பக்கம் அம்மாவை பத்தின கவலை அவர் அரிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணைய பிரிஞ்ச வருத்தம் அவரை உறுத்திக்கிட்டு இருக்கு. என்னால இதையெல்லாம் பார்க்கவே முடியல. ஆனா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்தைய பத்தின கவலை கண்டிப்பா நம்மளுக்கு தீர்ந்து போயிடும்ல. நம்ம வீட்டோட எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். அட ப்ராப்ளமா இவ்ளோ சீக்கிரம் எல்லாம்? மெதுவா பேசு. சாரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனை ₹1 பணம் இல்லாம ஈஸியா முடிஞ்சு போச்சு. இப்ப வெறும் ஆபரேஷன் செலவு, மருந்து மாத்திரை செலவு தான். கிட்னி தான் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருச்சுல்ல. இதுக்கு போய் அந்த ஆளு ₹10 லட்சம் பணம் கேட்டான். அது கிட்னிக்கு கொடுக்கற பணம் மாதிரி தெரியல, வைர நெக்லஸ் வாங்க கொடுக்கற பணம் மாதிரி இருந்துச்சு. பாவி. ஆனா இப்ப அந்த வீட்டை விக்கிற விஷயத்த என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, வீட்டோட பவர் ஆஃப் அட்டார்னில தான் அம்மாவோட கையெழுத்து வாங்கியாச்சு. பணம் வர வேண்டியதுதான் பாக்கி. இனிங்க, நான் ஒன்னும் அதை பத்தி கேட்கலங்க. அது நம்ம வீட்டை விக்கிற விஷயத்த பத்தி மாமா கிட்ட, அத்தை கிட்ட, மத்தவங்க எல்லார்கிட்டயும். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தை குணமாகி வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. அப்போ அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட விக்கிற வேலையை நம்மளால எப்படி செய்ய முடியும்? நம்ம என்ன வீட்டை இப்பவே காலி பண்றோம்.